ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நிதர்ஷ்னா. வெல்கம் டு மை சேனல். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதனால நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பலாம். ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும்னு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ அது என்னென்னு போய் பார்த்துட்டு கிளம்பலாமா? வாங்க போகலாம். நான் ஆல்ரெடி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கற்பூரமும் தீப்பெட்டியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நாம் வந்து அப்படியே கிளம்பலாம். ஸோ இதான் வந்து எங்கள் வீடு. ஸோ இந்த வழியாக தான் வந்து வாசல். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஒருத்தர் போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை போய் நான் உங்களுக்கு எங்கள் ஊரெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. எங்கள் ஊர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். முதல்ல சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு வந்தால் இங்கே வந்தால் ஜாலியாக இருப்பாங்க அந்த சிட்டி பீப்புள்ஸ்லாம். சரி வாங்க நம்ம போகலாம். நான் காட்டிகிட்டே போகிறேன் உங்களுக்கு என் ஊரெல்லாம். இதான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட். எங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம வீடு மட்டும்தான் இங்கே இருக்கும். அதனால ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட். இந்த பக்கத்து பார்த்தா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து என்னென்னா காட்டு பண்ணி மான் நிறையா இருக்கும். புள்ளி மான்லாம் அதிகமாக இங்கே வர இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் நிறையா இங்கே நிறையா செடிஸ்லாம் நிறையா பிளான்ட்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வீட்டு செடி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பிங்க் இருங்க, அங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது இதே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பேபி பிங்க் கலர்லலாம் இருக்குது. பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் யாருமே இல்லை. நான் சொன்னேன்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நடந்தே போய்க்கலாம் கோயிலுக்கு. ஸோ நம்ம கோயிலுக்கு நடந்தே போகி உங்களுக்கு நான் கோயிலெல்லாம் சுற்றி காட்டுறேன். இங்கே அது வரைக்கும் போகிற வழியில் எல்லா ஸ்ட்ரீட்டையும் காட்டுறேன். வீடெலாம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வீடும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அந்த பழைய காலத்து வீடாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் அது பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா? இது வந்து இந்த பக்கத்து எங்கள் அத்தை வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் பார்த்தா எங்கள் அம்மாச்சி வீடு. பாருங்கள் மாடெல்லாம் மேயுது. இங்கே வந்து நிறையா வந்து மாடு ஆடு தான் மேயும். இங்கே நிறையா பேர் வெளியே வந்து உட்காரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக வேறு இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் சொன்னல எவ்வளோ பெரிய வீடுன்னு. எல்லாம் அந்த ஓல்டு மாடல் வீடு தான் இருக்கும், அந்த காலத்து வீடு தான். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறக்கு. எனக்கு ரொம்ப ஆசை தான் உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு. ஆனால் வந்து விடுவாங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் வந்து இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு வீடாக நம்மளுக்கு யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களோ அவங்க வீட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புலை எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நாம் ஒரு நாள் பறித்து நம்மளும் வந்து அதை சாமிக்கு கட்டி அதை மாலையாக வந்து போடுவோம். அதையும் ஒரு நாள் வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம வந்து இப்போது அப்படியே நடந்து பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, இங்கே சிவன் கோயில். ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். நான் போகிற வழியில் இன்னும் நிறையா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதாக பாருங்கள், இதான் இந்த தெரு தான் கோயிலுக்கு போகிற வழி. ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம். அந்த பக்கத்து தான் கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பழைய வீடு. இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த காலத்து வீடாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடாக காட்டுறேன். ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து ஒவ்வொரு வீடாக உங்களுக்கு அது உள்ளே போகிறது, என்ட்ரி ஆகுது, ஃபுல் ரூம்ஸு எல்லாமே உங்களுக்கு காட்டுற ஒரு வீடு. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்கு நடந்து போகலாம். இந்த சிவன் கோயில் இதுக்குள்ளே இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டுற கோயிலில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு நம்மளுக்கு ஒரு இது ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போனோம்னா. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ கோயிலுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகர் சாமி கும்பிடலாம். ஸோ இதுதான் வந்து கோயில் ஊரணின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இங்கே தான் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இங்கேருந்து ஆனால் இங்கே யாரும் குளிக்கல மாட்டாங்க. சாமிக்கு மட்டும் இது அபிஷேகம் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது தான்.
ஸோ இங்கே நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம விநாயகரை வந்து கும்பிட்டு போகலாமா? விநாயகர் கோயில். ஸோ இது வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப குட்டி கோயில் தான். ஸோ நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரம் பற்ற வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தயவுசெய்து சந்நிதி படிகளில் தீபம் ஏற்றாதீர்கள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து படியில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம விளக்கு வச்சு அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிருக்கோம். ஸோ வந்து நம்ம சொன்னதை செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலை பாருங்கள், ரொம்ப பெருசாக அது வரைக்கும் இருக்கும். இன்னும் உள்ளே போனாலாம் இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போகலாம், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். நான் நல்லா வேண்டிக்கிட்டேன், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், லைக்ஸ் வரணும்னு நான் வேண்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.